அன்புள்ள பக்தி கிளிட்ஸ் அன்பர்களே வணக்கம். செவ்வாய் பெயர்ச்சியை பற்றி நாம் இன்று பார்க்க போகிறோம். செவ்வாய் பகவான் அக்டோபர் 27ஆம் தேதி துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மாறுகிறார். அவர் டிசம்பர் 5ஆம் தேதி வரை விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்வார். 27ஆம் தேதி சூரசம்ஹாரம் நடைபெறுகிறது. சஷ்டி விரதத்தினை கடைபிடிக்கலாம். 27ஆம் தேதி கிரக நிலைகள்: குரு பகவான் கடக ராசியில் வக்கரம் அடைந்திருக்கிறார். சிம்ம ராசியில் கேது, கன்னிகா ராசியில் சுக்கிர பகவான் இருக்கிறார். துலாம் ராசியில் சூரியன் நீச்சமடைந்திருக்கிறார், புதனும் இணைந்திருக்கிறார். விருச்சிக ராசியில் செவ்வாய், சந்திரன் தனுசு ராசியில் இருக்கிறார். கும்ப ராசியில் ராகு, சனி வக்கரமடைந்து மீன ராசியில் இருக்கிறார். மேச ராசியினருக்கு ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்திற்கும் அதிபதி செவ்வாய், ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லுவோம். 8ஆம் இடமாகிய விருச்சிக ராசிக்கும் ராசிநாதன் செவ்வாய் பகவான் தான். அவர் இதுவரை 7ஆம் இடத்தில் இருந்த செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்திற்கு மாறுகிறார். குருவின் பார்வையில் வருகிறார். குரு மங்கள யோகம் உண்டாகிறது. தடங்கலான சுபகாரியம் நன்றாக நடைபெறும். இதுவரை தடங்கலாகி மனதை அரித்து வந்த கவலைகள் அனைத்தும் விலகும். சகோதர ஒற்றுமை மேலோங்கும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. உத்தியோகாரர்கள் செவ்வாய் 8இல் இருப்பதால் உத்தியோகம் செய்யும் இடத்தில் நல்ல பெயர் உண்டாகும். உயர் அதிகாரிகள் மனதார பாராட்டுவர். மற்றவர்களுடைய வேலையையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவேர். உத்தியோகாரர்கள் சிறப்பாக இருப்பதால் நல்ல புகழ் பெயர் உண்டாகும். ஆனால் வேலை நெருக்கடிகள் அதிகம். ஓய்வு எடுக்க முடியாது. எந்நேரமும் பரபரப்பாக இருப்பீர்கள். மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். போட்டிகளில், விளையாட்டு போட்டிகளில் தாராளமாக கலந்து கொண்டு வெற்றி பெறலாம். விவசாயத்தில் விளைச்சல் பரவாயில்லை. பயிர்கள் நன்றாக செழிக்கும். தண்ணீர் பஞ்சம் இருக்காது. விதைகள், உரங்கள் போன்ற அத்தியாவசியமான பொருட்கள் தங்களின் தேவைக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். எளிதிலும் நியாயமான விலையிலும் கிடைக்கும். ஆக மொத்தம் குரு பகவான் 7ஆம் இடமாகிய கலசரஸ்தானத்தை விட்டு 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம் வந்தால் கூட அவருக்கு குரு பார்வை ஏற்படுகிறது. ஆகவே நன்மைகள் தங்களுக்கு உண்டாகிறது. குரு மங்கள யோகம் உண்டாகிறது. தடங்கலான சுபகாரியம் நன்றாக நடைபெறும். சகோதர ஒற்றுமை நன்றாக இருக்கும். இதுவரை இருந்த பங்காளி சண்டைகள், வழக்குகள் முடிவுக்கு வரும். வயல் வரப்புகளில் வேலை செய்பவர்களுக்கு ஆதாயம் பெருகும். விளைச்சல் நன்றாக இருக்கும். கால்நடைகள் அபிவிருத்தி ஆகும். ஓரளவு வருமானம் சம்பாதிக்கலாம். ஏற்கனவே மேச ராசினருக்கு சனி பகவான் 7.5 சனியில் விரய சனியாக இருந்து தங்களை தொல்லைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த குரு வக்கரம் அடைந்து குரு பகவான் 9ஆம் பார்வையாக 7.5 சனியில் உள்ள, அதாவது 7.5 சனியில் சனி பகவான் மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அவரை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்ப்பது நன்மை தரும். இந்த நேரத்தில் ராசிநாதன் செவ்வாயும் தங்களுக்கு சாதகமாக வருவதால் அனைத்து விதமான சுக சௌகரியங்களை அனுபவிப்பீர்கள். ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் நடைபெறும். வீடு, மனை வாங்க, விற்க தங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உண்டாகும். கோயிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள செவ்வாயை நெய் தீபம் ஏற்றுங்கள். முருகனை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.